ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பராக முட்டை குருமா தான் பார்க்க போகிறோம். எளிமையான முறையில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரவும் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இதோட கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துடலாம். ஓரளவு நல்லா வதக்கி வரணும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கணும்னா நமக்கு வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடணும். வெங்காயம் ஓரளவு நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அதையும் வதக்கி விட்டுறலாம். பச்சை வாசனை போகணும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் கட் பண்ணி வச்ச தக்காளி 2 சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு 5 முட்டை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த முட்டை கிரேவி நெய் சோறுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். சப்பாத்தி, இடியாப்பம் அதுக்கும் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். காரத்துக்கு தகுந்தாப்புல சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கறி மசால் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஓரளவு மசாலாவை நல்லா வதக்கிக்கிட்டோம். இப்போது இதில் நான் முந்திரி பருப்பு அரைச்ச விழுதை சேர்த்துக்கிறேன். நல்லா 10லேருந்து 20 வரைக்கும் உள்ள முந்திரி பருப்பை தண்ணியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதோட தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். இந்த முட்டை கிரேவிக்கு முந்திரி பருப்பு அரைச்ச விழுதை சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்கும். இந்த கிரேவி நெய் சோறுக்கு ரொம்பவே சூப்பராக உள்ள டேஸ்ட்டில் இருக்கும். முந்திரி பருப்பு அரைச்சி விழுத சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச முட்டையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட கலந்துக்கோங்க. கொஞ்சமாக வாசனைக்காக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சோன்னா நமக்கு முட்டை கிரேவி சூப்பராகவே ரெடி ஆயிரும். நல்லா சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்ச முட்டையை சேர்க்கும்போது இந்த கிரேவி நல்ல ஒரு டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்கும். நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் குக் பண்ணுங்கள். சூப்பராக நமக்கு முட்டை கிரேவி ரெடி ஆயிரும். இதே மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அருமையான முட்டை கிரேவி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.